அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு மனுஷன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனை பசியோட இருந்த ஒரு சிங்கம் துரத்திக்கிட்டு வந்துச்சான். ஓடி வந்த மனுஷன் ஒரு மரத்துல ஏறிக்கிட்டானா. அந்த மரத்துல ரொம்ப காலமா வசிச்சிட்டு இருந்த ஒரு குரங்கு அவனுக்கு ஆறுதல் சொல்லிச்சான். சிங்கத்துக்கு மரம் ஏற தெரியாது, தைரியமா இருங்க, சிங்கம் போனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க இறங்கி போகலாம் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லிச்சான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குரங்கு தூங்கிடுச்சான். கீழே நின்றுக்கிட்டு இருந்த சிங்கம் அந்த மனுஷனை பார்த்து, குரங்க கீழே தள்ளி விடு, நான் உன்னை உயிரோட விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த மனுஷனும் குரங்க கீழே தள்ளி விட்டானா. குரங்கும் கீழே போய் விழுந்துச்சான். சிங்கம் குரங்கு கிட்ட சிரிச்சுக்கிட்டே, மனுஷன் எப்பவுமே நன்றி கெட்டவன், உதவி செஞ்ச உனக்கே துரோகம் செஞ்சுட்டான் பாரு, உன்னை நான் கொல்ல மாட்டேன், நீ மேலே போய் அவனை கீழே தள்ளி விடு அப்படின்னு சொல்லிச்சான். மரத்துல ஏறின அந்த குரங்கு அந்த மனுஷனை கீழே தள்ளி விடவே இல்லையா. சிங்கத்தை பார்த்து பெருமிதத்தோட சொல்லிச்சான், நம்பி வந்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறதுக்கு நான் ஒன்றும் மனுஷன் இல்லை அப்படின்னு. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்ம எப்பொழுதுமே துரோகம் செய்யவே கூடாது. அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் சொல்லித்தர குருநாதர் மேலே சீடனுக்கு கோபம் இருந்துச்சான். தன்னுடைய நேரம்லாம் வீணாக போகுது அப்படின்னு நினச்சானா. இதை தெரிஞ்ச குரு அவனுக்கு இந்த விஷயத்த புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சாராம். கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த 10 கோழிகளை திறந்து விட சொன்னாராம். சீடனும் திறந்து விட்டானா. இப்போ திறந்து விட்ட 10 கோழியும் பிடிக்க சொன்னாராம். 10ம் 10 திசையில ஓடிச்சான். அதெல்லாம் துரத்தி துரத்தி களைச்சு போனானா சீடன். இப்போ கழுத்துல சிகப்பு நாடா கட்டப்பட்ட கோழியை மட்டும் பிடிக்க சொன்னாராம் குருநாதர். உடனே சீடன் அந்த கோழியை மட்டும் குறி வச்சு துரத்தினானா. சில நிமிடங்கள்லே பிடிச்சிட்டானா. உடனே குருநாதர், ஒரு நேரத்துல ஒன்றை மட்டும் பின்பற்றி போகணும், பலவற்றையும் பிடிக்கணும்னு நினைச்சினா எல்லாத்தையும் நீ இழந்துட்டு நிற்ப. அதாவது ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் கற்றுக்கிறது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு அந்த சீடனுக்கு இந்த குரு புரிய வச்சாராம். ஒரு சிறை கைதிக்கு அவருடைய மனைவி கடிதம் எழுதினாங்களாம். அன்புள்ள கணவருக்கு, நீங்கள் சிறைக்கு போனதுக்கு அப்புறம் நானும் குழந்தைங்களும் வருமானம் இல்லாமல் ரொம்ப தவிக்கிறோம். நம்ம வீட்டுக்கு பின்னால இருக்கிற நிலத்தை பயன்படுத்தி தோட்டம் அமைச்சு காய்கறி பயிரிடலான்னு இருக்கிறோம். ஆனா அந்த நிலத்துல இருக்க பாறைகளை அகற்றுறதுக்கு தான் வழி தெரியல அப்படின்னு எழுதியிருந்தாங்களாம். அந்த சிறை கைதி அந்த கடிதத்தை படிச்சுட்டு அதுக்கு பதில் எழுதினாராம். குடும்ப செலவுக்காக நீ வேற ஏதாவது வழி இருந்தா பாரு, பின்னால இருக்கிற நிலத்துல கை வைக்காத, அங்கதான் நான் இவ்வளவு நாள் திருடிட்டு வந்த தங்கத்தெல்லாம் புதைச்சு வச்சிருக்கேன், நீ ஏதாவது செய்ய போக நான் எந்த இடத்துல புதைச்சேங்கிறது எனக்கு மறந்துடும் அப்படின்னு எழுதியிருந்தாராம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த மனைவி பதட்டத்தோட இன்னொரு கடிதத்தை எழுதினாங்களாம். அன்புள்ள கணவருக்கு, யாரோ ஒருத்தவங்க பெரிய பெரிய இயந்திரத்தை கொண்டு வந்து நம்ம நிலத்துல இருக்கிற பாறைகள் எல்லாம் அகற்றிட்டாங்க, இப்போ நிலம் சீராயிடுச்சு, ஆனா அதுல தங்க கட்டி இல்லையே அப்படின்னு எழுதியிருந்தாங்களாம். கைதி மறுபடியும் மனைவிக்கு கடிதம் எழுதினாராம். அவங்க வேற யாரும் இல்ல, போலீஸ் தான். நான் உனக்கு எழுதின கடிதத்தை படிச்சுட்டு தங்கத்தை கண்டுபிடிக்கணும்னு தோண்டிருப்பாங்க, ஆனா உண்மையில அங்க தங்கம் எதுவும் நான் புதைச்சு வைக்கல, இப்போ நீ தாராளமா காய்கறி தோட்டத்தை அமைக்கலாம் அப்படின்னு எழுதினாராம். இதோட இந்த கதை முடிஞ்சிச்சு. புத்திசாலி எங்க இருந்தாலும் தன்னுடைய காரியத்தை சாதிப்பாங்க. அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. ஒரு நாள் காட்டுல ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த காட்டுல இருந்த ஒரு குரங்கு மழையில நனைஞ்சு நடுங்கிக்கிட்டே ஒரு மரத்தடியில ஒதுங்கி நின்னுச்சான். அந்த மரத்துல இருந்த பறவை ஒண்ணு கூடு கட்டி தன்னுடைய குஞ்சுகளோட மழையில நனையாம பாதுகாப்பா உட்கார்ந்து இருந்துச்சான். மரத்தடியில குரங்கு நனைஞ்சு நடுங்கிறத பார்த்து பறவைக்கு குரங்கு மேல இறக்கம் வந்துச்சான். குரங்காரே, என்ன பாரு, வெயில்லையும் மழையிலையும் என்னையும் என் குஞ்சுகளையும் காப்பாத்துக்க நான் கூடு கட்டியிருக்கேன், அதனாலதான் இந்த மழையிலயும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீயும் அப்படி ஒரு பாதுகாப்பான கூடு கட்டியிருக்கலாமே, கூடு இருந்தா நீ இப்படி நனைய மாட்டல்ல அப்படின்னு புத்தி சொல்லிச்சான். இதை கேட்ட குரங்குக்கு கோபம் சீறிக்கிட்டு வந்துச்சான். உன்னை விட நான் எவ்வளவு வலுவானவன், நீ எனக்கு புத்தி சொல்றியா, இப்போ உன்னையும் உன்னுடைய குஞ்சுகளையும் நான் என்ன செய்யறேன்னு பாரு அப்படின்னு மரத்துல வேக வேகமா ஏறி பறவையோட கூட்ட பிச்சு எரிஞ்சிருச்சான். பறவைக்கு அப்பதான் புரிஞ்சிச்சான், அறிவுரை கூட அதை கேட்டு நடந்துக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு. இந்த குரங்குக்கு நல்லது செய்ய போய் நம்மளும் நம்ம குஞ்சுகளும் பாதுகாப்பா இருந்த வீட்டை இழந்து நிக்கிறோமே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நம்மளும் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்றதை கேட்டு அவங்க நடப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணணும். அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. தன்னோட மனைவியோட பிறந்த நாளுக்கு ஒரு கணவர் அவளுக்கு காரை பரிசா கொடுத்தாராம். முதல்ல கார் சாவியையும் அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமம் உட்பட தேவையான பொருட்கள்லாம் அடங்கிய ஒரு சின்ன பையும் அவகிட்ட கொடுத்தாராம்.
குழந்தைங்களெல்லாம் நானே பத்திரமா பார்த்துக்கிறேன். நீ விருப்பப்பட்டினா காரை ரொம்ப தூரம் ஓட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா நன்றி சொல்லிட்டு காரை ஓட்டிக்கிட்டு கிளம்புனாளாம். 1 கிலோமீட்டர் தூரம் போகிறதுக்கு முன்னாடியே சாலையை ரெண்டா பிரிக்கிற நடுப்பகுதியில் காரை மோதிட்டாளாம். அவளுக்கு எதுவும் காயம் ஏற்படலையாம். ஆனால் கார் ஒடுக்காயிடுச்சாம். அவளுக்கு ரொம்ப குற்ற உணர்வாக இருந்துச்சாம். அவர்கிட்ட என்ன சொல்கிறது, அவர் இதை எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னு ரொம்ப கவலையில் இருந்தாளாம். விபத்து நடந்த பகுதிக்கு போலீஸ் வந்தாங்களாம். போலீஸ் ஒருத்தவர், நான் உங்களோட ஓட்டுநர் உரிமத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாராம். நடுங்கிற கையோட தன்னுடைய கணவர் கொடுத்த அந்த சின்ன பைய அவ ஓப்பன் பண்ணாலாம். கண்ணில் கண்ணீர் தார தாரையாக ஓடிக்கிட்டு இருந்துச்சான். ஓட்டுநர் உரிமத்தை அவ எடுத்தாலாம். அதுக்கு மேலே தன்னுடைய கணவர் கையெழுத்தில் ஒரு துண்டு காகிதம் ஒட்டப்பட்டிருப்பதை அவ பார்த்தாலாம். அதை அவ ஓப்பன் பண்ணாலாம். அதில், என் அன்பு மனைவியே, ஒருவேளை நீ ஏதாவது ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டானா இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் நேசிக்கிறது ஒன்றை தான், காரை இல்லை அப்படின்னு எழுதியிருந்துச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. பொருட்களை நேசித்து மக்களை பயன்படுத்திட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் மக்களை நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் இந்த கதை.